என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. கண்ணீரை துடைத்து விட்ட எனதேசையா. என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. கண்ணீரை துடைத்து விட்ட எனதேசையா. ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னவென்று சொல்லுவேன் நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, தீவிரமாய் ஆசீர்வாதம் எனக்கு தந்தீரே. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, தீவிரமாய் ஆசீர்வாதம் எனக்கு தந்தீரே. ஒரு நாளும் குறைவில்லாம நடத்தி வந்தீரே, ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அள்ளி தந்தீரே. ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே, ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அள்ளி தந்தீரே. ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. ஆகாரை போல் நானும் ஆகாது போனேனே, வறண்ட பூமியில் நான் வறண்டு தவித்தேனே. ஆகாரை போல் நானும் ஆகாது போனேனே, வறண்ட பூமியில் நான் வறண்டு தவித்தேனே. கண்ணீரை கண்ட தீர் காண்கின்ற தேவனே, யெகோவா எல்ரோயி உம் நாமமே. கண்ணீரை கண்ட நீரும் காண்கின்ற தேவனே, யெகோவா எல்ரோயி உம் நாமமே. ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா.
குருடரின் கண்களை திறந்து வைத்த தெய்வமே, எந்தன் கண்களையும் திறந்து வைத்தீரே. குருடரின் கண்களை திறந்து வைத்த தெய்வமே, எந்தன் கண்களையும் திறந்து வைத்தீரே. வாழ்வே வேண்டாம் என்று கலங்கி நின்ற நேரமே, வாழத்தான் வேண்டும் என்று அணைத்துக் கொண்டீரே. வாழ்வே வேண்டாம் என்று கலங்கி நின்ற நேரமே, வாழத்தான் வேண்டும் என்று அணைத்துக் கொண்டீரே. ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. கண்ணீரை துடைத்து விட்ட எனதேசையா, என்னவென்று சொல்லுவேன் நீர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணி சொல்லி சொல்ல முடியாதையா. கண்ணீரை துடைத்து விட்ட எனதேசையா. மீண்டும் இந்த கேவாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். முதலாவது பகுதி ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். அது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் கமெண்ட்ஸ்லையும் போட்டிருக்கிறீங்க ரொம்ப பிரோஜனமாக இருந்ததுன்னு. ஒரு சிலர் ரெண்டாவது பார்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ரெண்டாவது பகுதியை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் ஆவிக்குரிய வரங்கள் அப்படிங்கிறதனுடைய ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தினுடைய விளக்கத்தையும் பொருளையும் நீர்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இதை அதிகமாய் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, எங்கள் இருதயத்தில் வைத்து தியானிக்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய வரங்கள் எதற்காக, என்ன பிரோஜனத்திற்காக என்பது எல்லாவற்றையும் நாம் முதலாவது பகுதியிலேயே பார்த்து விட்டோம். அதிலையும் இந்த ஆவிக்குரிய வரத்தை 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். அதாவது ஞான வரங்கள், பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள், வல்லமை வரங்கள் அப்படின்னு சொல்லி 3 பகுதியாக பிரிக்க முடியும் என்று பார்த்தோம். அதில் ஞான வரங்கள் என்கிற தலைப்பில் ஞானத்தை போதிக்கும் வரமும், அறிவை உணர்த்தும் வசனமும், ஆவியை பகுத்தறிதலும் என்றக்கூடிய முதலாவது பகுதியை நாம் போன இதில் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள் என்று சொல்லக்கூடியதான ரெண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 வரங்கள் என்ன, ரெண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசன வரமும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும். இந்த 3 வரங்களும் இந்த வெளிப்பாடு வரங்கள் அல்லது பேசும் வரங்களுக்குள்ளே வரும். இந்த 3 வரங்கள் குறித்து நாம் பார்க்கும்போது, இவைகள் இப்பொழுது அதிகமாக இந்த 3 வரத்தில் ஒரு வரம் அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது விரும்பப்படுகிறது. வேதமும் அப்படி சொல்லுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசன வரம். இந்த தீர்க்க தரிசனத்தை வரத்தை குறித்து பவுல் எழுதும்போது, தெசலோனிக்கருக்கு எழுதும்போது, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம இப்போ இந்த நாடுங்கள் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது தீர்க்க தரிசன வரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது போல நாம் பார்க்கிறோம். அது உண்மையும் கூட. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை சீர்கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுது. இந்த தீர்க்க தரிசன வரம் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே இதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம், திருப்பியும் சொல்கிறோம். வரங்கள் அத்தனையுமே, ஊழியங்கள் அத்தனையுமே சபையின் பக்தி விருத்திக்காக மட்டுமே, தனி மனித உயர்வுக்கோ பணம் சம்பாதித்தலுக்கோ அல்ல. பேதுருக்கிட்ட வரம் கிரியை செய்கிறதை பார்த்த ஒரு மனுஷன் வந்து பரிசுத்த ஆவியை காசுனாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிற போது, அவர் அந்த காசுக்காக பயன்படுத்துவதை அவர் கண்டிக்கிறார். அது அவனுக்கு இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த வரங்கள் எல்லாமே மனிதர் ரட்சிக்கப்படவும் பக்தி விருத்தி அடையவும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காகவோ
தங்களுடைய எதிர்காலத்தினுடைய மேன்மைகளுக்காகவோ இதை பயன்படுத்தும் போது இந்த வரம் சாபமாக மாறும். அதை மறந்துடக்கூடாது. பல நேரங்களில் வரம் சாபமாய் மாறி இருக்கிறது அநேகருக்கு. உதாரணமாக தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, இவங்கெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் கிரியை செஞ்சவங்க தான். ஆனால் சொல்கிறாங்க வருகையில் போக முடியல, நியாய தீர்ப்பில் கைவிடப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், பிதாவின் சித்தத்தின்படி செய்யலைன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வரம் அவர்களுக்கு சாபமாய் மாறிவிட்டது. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். வரத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டும். வரத்தை வைத்து ஊழியத்தை பண்ணக்கூடாது. ஊழியத்தின் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வரத்தையே ஊழியமாக பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம போன இதிலே தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது என்ன? முதலாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசன வரம் வேறு, தீர்க்க தரிசன ஊழியம் வேறு. இப்போ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஊழியம் இருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஊழியத்தில் ஒன்று தான் தீர்க்க தரிசன ஊழியம். ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி வேறு, உங்கள் மினிஸ்ட்ரியில் ப்ராஃபஸி யூஸ் ஆகிறது வேறு. இப்போ உங்கள் மினிஸ்ட்ரியில் ப்ராஃபஸினா என்ன? இப்போ 5 வகையான ஊழியத்திலையுமே ப்ராஃபஸி வரும். இப்போ உதாரணமாக ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர், மெய்ப்பர் செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தியில் சில வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வரும். இப்போ திருப்பி சொல்கிறேன், நம்ம ஆட்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ஒரு சகோதரி உண்டு, இங்கே ஒரு சகோதரன் உண்டு, உனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் தீர்க்க தரிசனம்னு நம்ம மைண்டில் ஏறி இருக்கு. தீர்க்க தரிசனத்தில் இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்கள் பேசுகிற வசனமே அங்கே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தீர்க்க தரிசனமாக மாறும். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் சாதாரணமாக வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வசனத்தில் அந்த வசனம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உள்ளே போகும். ஒருவேளை அவங்க சில கேள்விகளோடு கூட வந்திருப்பாங்க. ஆப்டாக அந்த கேள்விக்கு அது பதிலாக உள்ளே போகும். இதுதான் தீர்க்க தரிசன வரம். இது வெறும் பேர் சொல்லி ஊர் சொல்லி கூப்பிடுறது மட்டும் இல்லை, இது சாதாரணமாகவே வரும். யாருக்கு வேண்டாலும் வரும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் தான் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம் வரும். இது 5 வகையான ஊழியத்திலும் பயன்படும். ஒரு போதகரும் அப்படி செய்ய முடியும். ஒரு மெய்ப்பர் பேசும்போது கர்த்தர் அந்த வாயை அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு சுவிசேஷகர் பேசும்போது தீர்க்க தரிசனம் சுவிசேஷ ஊழியத்தில் வெளிப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வரத்தை பேசுகிறவங்க எல்லாருமே தீர்க்கதரிசி ஆயிட்டாங்க. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. திடீர்னு ஆண்டவர் என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தை போய் ஒருத்தருக்கு ரீச் ஆகுது. இல்லை இப்படி நேரடியாகவே கூட வச்சுப்போம், இங்கே நாமளே ஒரு பர்டிகுலராக ஒருத்தருக்கு சொல்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் அது வரும். உடனடியாக நான் தீர்க்கதரிசியை மாறி விடுகிறேன். ஏன்னா அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் கரெக்டாக எனக்கே தான் சொன்னீங்க, நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இவர் என்ன ஆகுறாரு? ஓ, நம்ம மூலியமாக தீர்க்க தரிசனம் வர வருதுன்ட்டு இப்போ அடுத்து எல்லா ஊழியத்திலையும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஊழியத்தில் இவ்விதமாய் சொன்னார்கள். அந்த ஊழியத்துக்கு போயிட்டு 10 நாள் கான்ஃபரன்ஸ். அது அந்த கான்ஃபரன்ஸில் போயிட்டு அட்டன் பண்ணும்போது அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னால், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு 10க்கு 10 தப்பாக தான் இருக்கும், அப்புறம் 9 தப்பாக இருக்கும், 1 கரெக்டாகும். இப்படி நாளாக 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 10க்கு 10 சரியாகும். அந்த வரம் உங்களுக்கு அழகாக கிரியை செய்ய தொடங்கணும். தீர்க்க தரிசன வரம் என்பது ப்ராக்டிஸ்னால வரதில்லை. ப்ராக்டிஸ்னால வர்றது குறி சொல்லுதல். இன்றைக்கி நிறைய பேர் மரத்தடியில் உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறதுல 10க்கு 7 நடக்கும், 6 நடக்கும், 5 நடக்கும். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? 10க்கு 10 நடக்கும், துல்லியமாக நடக்கும், எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அப்படி வரும். அதான் ப்ராஃபஸி. இன்னைக்கு இந்த ப்ராஃபஸியோடைய வரம் இருக்குது, அந்த தீர்க்க தரிசன வரம் இருக்குது, அது தப்பாக உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது தப்பாக பயன்படுத்தப்படுகிறது ஊழியங்களில். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வரத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக பயன்படுத்துகிறார். எல்லா மினிஸ்ட்ரியிலையும் பயன்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது, எல்லா மீட்டிங்லையும் பயன்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது, எல்லார்கிட்டையும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஆகுது? என்ன ஒருத்தர் யாராவது நீங்கள் ப்ராஃபஸி பேசுனீங்க, நீங்கள் சொன்னது தீர்க்க தரிசனமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நான் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குறேன். அங்கே சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ல தொடங்குறேன். என்ன ஆகுது? இங்கே ஒரு சகோதரி உண்டு, இங்கே அப்படி உண்டு, இப்படி உண்டுன்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதனுடைய விளைவு என்ன ஆகுது? தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 ஆவி தான் உலகத்தில் உண்டு. ஒன்று பரிசுத்தாவி, இன்னொன்று அசுத்தாவி. இந்த 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
நீங்கள் அப்படி பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் வந்துட்டு உலக பிரகாரமாக இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அசுத்தாவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என்னை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கலை, அவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள்னு சொல்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஆகும், நம்ம மூலயமா பிசாசு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு கரெக்டாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். பிசாசு தப்பாக தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பல நேரங்களில் பிசாசு கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் தான் வீழ்ச்சி வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே, அநேகர் வந்து உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க மினிஸ்ட்ரி நடந்துச்சு. அப்போ எங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு, தீர்க்க தரிசனம் சொல்கிறது முக்கியம் இல்லை, யார் சொல்கிறாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு சவுலும் தீர்க்க தரிசனம் உரைச்சான் இருக்கு பைபிளில், பாளையத்தில் இருந்த 2 பேரும் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்கன்னு இருக்கு. யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்றதுல எப்படி உள்ளிருந்து யார் பேசுகிறா அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாமே தீர்க்க தரிசனம், வர்றவன் போகிறவன்லாம் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? அது வந்து ஒரு அழைப்பு. தாயின் கருவிலே உருவாகும் போதே எரேமியாவுக்கு சொல்றார், தாயின் கருவிலே உருவாகும் போதே உன்னை தீர்க்கதரிசியாய். ஒரு தீர்க்கதரிசியோடைய அழைப்பு மகத்துவமானது. அவனை கர்த்தர் நடத்துகிற விதம் விசேஷமானது. அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாவாக இருக்கிறான்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் தீர்க்கதரிசி. நான் தான் சொல்றேன், உங்க ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் வரம் அப்பப்போ கிரியை செய்யும், அது தப்பு கிடையாது. நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த வரத்தை உடனடியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. சிலர் போய் ஜோம் பண்ணுவாங்க, ஹீல் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்லையும் ஹீலிங்கை ட்ரை பண்ணுறது. இந்த மீட்டிங்கில் ஹீலிங் வர கிரியை செய்யும், தேவைப்பட்டால் அடுத்த மீட்டிங்கில் ப்ராஃபஸி வரம் கிரியை செய்யும். ஒரு சபையில் 9 வரமும் கிரியை செய்யணும். சபை தன்னைத்தானே டிசைட் பண்ணிக்க கூடாது. எங்கள் சபை ஒரு ஹீலிங் சென்டரு, இங்கே வரவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும், அது ஹாஸ்பிட்டல். வரவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கறது ஹாஸ்பிட்டல். ஒரு சபை இப்படி தன்னை பிராண்ட் பண்ணக்கூடாது. எந்த சபையும் தன்னை பிராண்ட் ஆக்கிக்க கூடாது. இது ஒரு ஹீலிங் சென்டர், இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் சென்டர் அப்படின்னு கிடையாது. இங்கே அத்தனை பேருக்கும் வைத்தியம் பார்க்கப்படும். அங்கே தேடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆவியானவர் கிரியை செய்வார். 9 வரமும் கிரியை செய்யும். நீங்களே உன்னை பிராண்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த சபை பிராண்ட் பண்ணிக்கிற மாதிரியே ஊழியக்காரனும் தன்னை பிராண்ட் பண்ணி கொள்ளுகிறாங்க. எப்படி, நான் ப்ராஃபட், நான் வந்துட்டு ஹீலிங் மினிஸ்ட்ரியை கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, அதில் கீழே போடுறாங்க வல்லமை வரங்கள். அதுலேயும் ஒருத்தரை பார்த்துருந்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. 9 வரங்களும் கிரியை செய்யும். 1-2க்கு கூட வெளியே போயிடாதீங்க, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு வாங்கன்னு அர்த்தம். அது வந்து ஒரு விளம்பரம், சுய விளம்பரம். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட வரம் இருக்கு, கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்கிறாருன்னா நீங்கள் விளம்பரம் பண்ணவே வேண்டாம், ஜனங்கள் தானாய் தேடி வருவார்கள். இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு தங்கள் வரங்களை போட்டு விளம்பரம் பண்ணி ஜனங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வரம் தப்பாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட், தீர்க்க தரிசன வரம் உங்கள் ஊழியத்திலே கிரியை செய்யும். ஆனால் தீர்க்க தரிசன ஊழியம்னு ஒன்று இருக்கு. இந்த தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். தீர்க்க தரிசி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வருவார். வந்தாருன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் போயிடுவார். அவ்வளோதான். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 7-8 அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அவர் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மழை வராதும்பாரு, அப்புறம் மழை வரும்பாரு. இது 2த்துக்கும் நடுவில் 3.5 வருஷம் கேப்பு. அந்த 3.5 வருஷமாக அவர் தீர்க்க தரிசனமே சொல்லலை. ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம் மழை வராதுன்னு சொல்லிட்டு போனவர், அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா 3.5 வருஷம் ஜோம் பண்ணாருன்னு இருக்கு யாக்கோபு புஸ்தகத்தில். கருத்தாய் ஜோம் பண்ணினான். அடுத்த 3.5 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாரு மழை வரும். நம்ம ஆட்கள் 3.5 வருஷத்துக்கு 3000 தீர்க்க தரிசனம். பார்க்குறவனுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம், எதிரில் வரவனுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம். எவனாவது தலையை முன்னாடி குனிஞ்சு கையை கூப்பிட்டானா உடனே தலையில் வச்சு தீர்க்க தரிசனம். அப்படி சொல்லணும்னு யார் சொன்னது? அப்படி ஒரு கட்டாயம் என்ன? இங்கே 2 பேருக்கிட்டையுமே மிஸ்டேக் இருக்கு. யாருக்கிட்டையும் மிஸ்டேக் இருக்கு? வந்து நிற்கிறவங்ககிட்டையும் மிஸ்டேக் இருக்கு, சொல்கிறவங்ககிட்டையும் இருக்கு. வந்து நிற்கிறவங்க பெரும்பாலும் 99% விசுவாசிகள் வந்து தான் நிற்கிறாங்க. நின்று ஆண்டவர் என்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா, என்னை குறித்து ஏதாவது சொல்ல மாட்டாரா? உங்களை குறித்து ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? ஏன் ஆண்டவர் உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா? இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசி வேற. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு பைபிள் சொல்லுது, யோவான் 16 அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அவரே சொல்ல போறாரு. ஒரு விசுவாசி தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற விசுவாசிக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை. தீர்க்கதரிசி யாருக்கு தேவை? சபைக்கு தேவை. தீர்க்கதரிசி யாருக்கு தேவை?
ஒரு அறியாத ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனை அறியாத மனுஷன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். அவனை ஆண்டவரை தெரியப்படுத்துறதுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கிறது எப்படி ஆயிடுச்சு? லிட்ரலாக குறி கேட்குற மாதிரி காலங்காத்தால 10 மணிக்கு ஆஃபீஸை திறந்து உக்காந்துறது. வர்றவங்க அன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபஸி, ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் ப்ராஃபஸி. வர விசுவாசி எப்படி இருக்குது? ஐயா இன்னைக்கு ஏதாவது சொல்வார், ஐயா இன்னைக்கு ஏதாவது சொல்வார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசிகள் தீர்க்கதரிசியை தேடி போகாதிருங்கள். உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசியாகிய ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியம் என்ன? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எலியா கிட்ட போனாங்களே, எலிசா கிட்ட போனாங்களே, போய் கேட்குறாங்களே, ராஜா பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரான்னு கேட்குறாங்களே, யுத்தம் வருமா வராதான்னு கேட்குறாங்களே, இந்த யுத்தத்தில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்லாம் கேட்குறாங்களே. அப்போ அதெல்லாம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்குள்ளே ஆவியானவர் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஊழியர்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்தார். அப்படி கிரியை செய்யும் போது ஜனங்கள் அவர்களை தேடி போனார்கள். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அது மட்டுமா இருந்துச்சு? ஜனங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் பல மெத்தட் வச்சிருந்தார். முதல்ல ஆசாரியன்கிட்ட ஆண்டவர் டைரக்டா பேசி ஜனங்கிட்ட சொல்ல சொன்னார். அப்புறம் ஆசாரியர்கள் தேவனோட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு தேவன்கிட்ட இருந்து அவருடைய சித்தம் தெரியப்படுத்தணும். அதனால நடுவில் இருந்த அந்த மீடியேட்டர் கட் ஆயிட்டாரு. ஆசாரியர்கள் வந்து ஆரோனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, அவ்வளோ க்ளோஸாக ஆண்டவரோட பேசுகிறவங்க யாரும் இல்லை. இப்போ அடுத்த ஆண்டவர் என்ன வச்சாரு? ஊரீம் தும்மீம்னு ஒன்று வச்சிருந்தார். ஆசாரியனுடைய வஸ்திரத்துக்குள்ள இருக்கும். அதன் மூலமாக தேவ சித்தம். அதனால தான் சவுல் சொல்றாரு, ஊரீம் தும்மீம் வழியாகவும் கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் இருந்துச்சு, சீட்டு போடுற மெத்தட். சீட்டு போட்டு தேவ சித்தத்தை அறியறது. அதுக்கப்புறமா அந்த மெத்தடும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் வழியாக கர்த்தர் பேசினார். இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக ஏன் பேசினார்னா, தேவன் ஜனங்களோடு கூட இடைபடுவதற்கு ஒரே நோக்கம். இந்த ஊரீம் தும்மீமா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு சீட்டு போடுறதா இருக்கட்டும், ஆசாரியன் மூலமாக பேசுனதா இருக்கட்டும், அல்லது தீர்க்கதரிசி வழியாக பேசுனதா இருக்கட்டும், நியாயாதிபதிகள் வழியாக நடத்ததா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் ஜனங்களோடு கூட இடைபடுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு மீடியா, அவ்வளோதான். புதிய ஏற்பாட்டில் அந்த மீடியேட்டர் தேவைப்படவில்லை. காரணம், நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தபடியினாலே, அவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினபடினாலே, அவர் போய் தேற்றவாளனை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். அந்த தேற்றவாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து நமக்கு பதில்களை வாங்கி கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க எங்க ஒரு மீடியேட்டர் வராரு புதிய ஏற்பாட்டில்? இன்னைக்கு விசுவாசிகள் ஆவிக்குரிய சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கிடையாது. இன்னைக்கு அவசர உலகம், ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். அதனால உட்கார்ந்து தேவன்கிட்ட தேவ சித்தத்தை அறிஞ்சு அதை வாங்குறது அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. 21 நாள் காத்திருந்தாங்க தானியேல், 40 நாள் காத்திருந்தாரு மோசே. அந்த பொறுமை இன்னைக்கு ஜனங்கிட்ட இல்லை. தேவ சித்தத்தை அறிகிற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை இல்லை. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். போனால் 10 நிமிஷத்தில் கர்த்தர் பேசணும் இல்லையா? 10 நிமிஷத்தில் கர்த்தர்கிட்ட பேசி பதில் வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும் நமக்கு. ஒரு காலத்தில் வீட்டில் உடனடியாக சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? ரெடிமேட் ஃபுட்டு விற்கிதுப்பா, ஆர்டர் கொடு, வீட்டுக்கு வந்துடும். அது வந்து இன்னைக்கு ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, ரெடியாக இருக்கும் ஃபுட்டு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஆர்டர் கொடுங்க, வீட்டுக்கு வந்துடும். இதே நிலைமை தான் ஆவிக்குரிய நிலைமையும். ஒரு காலத்தில் ஜனங்க காத்திருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு? ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். எந்த நேரத்தில் நீங்கள் போகலாம், ஒரு ஃபோன் பண்ணி நேராக போய், ஐயா எனக்கு இப்படி இருக்கு ஐயா, ஏதாவது ஆண்டவர் என்னையா சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சொல்வார். இப்போ அதையும் தாண்டியாச்சு. இப்போ ஆன்லைன் ஃபோன் பண்ணால் போதும், ஃபோன்லேயே. ஏன்னா நேரில் வர வேணான்ட்டாங்க, கொரோனா வைரஸ் இருக்குது. ஃபோன்லேயே ப்ராஃபஸி, ஆன்லைன்லேயே ப்ராஃபஸி அடித்து நவுத்துறது. காரணம் யாரு? விசுவாசி தான். நான் சொல்லுவேன், ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். நீ ஏமாறாமல் இருங்க, உங்களை ஏமாத்துறவன் வரமாட்டான். இன்னைக்கு விசுவாசிகள் மூல காரணம். அப்போ எங்களுக்கு தேவசத்தை அறினா என்ன பண்ணோம்? முழங்கால் போடுங்க, கதவை சாத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணானா, அழுது கெஞ்சினானா. ஓசியா புஸ்தகம் சொல்லுது, அழுது கெஞ்சினானா. அழுகையை மட்டும் வந்துருச்சுன்னா பதில் கொடுக்காம கர்த்தர் இருக்கவே மாட்டார். யாக்கோபின் அழுகைக்கும் பதில் உண்டு, மரியாளின் அழுகைக்கும் பதில் உண்டு. பதில் கொடுக்காமையே கர்த்தர் போக மாட்டார். வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க.
அதுவும் என்ன கேட்கறது, ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூரை போடலாமா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு கொடுங்க. அவனை கான்ட்ராக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு, இல்லை மேஸ்திரியா இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு கூரை போடலாமா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடலாமா, என்ன ஷீட் போடலாம், எங்களுக்கு ஜோம் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். டோன்ட் கோ டு த மீடியேட்டர்ஸ். ரெண்டாவது, தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தீர்க்க தரிசன ஊழியம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, மறந்துடக்கூடாது, இதுதான் அடிப்படை. புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையே சபை, அதை மறந்துடவே கூடாது. மனவாட்டி சபை, இந்த சபைக்காகத்தான் ஊழியம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு கொடுக்குற வசதி வாய்ப்புகள் அத்தனையும் சபை கட்டப்படுவதற்கு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பில்டிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. சபை கட்டப்படுவதற்கு. இன்னைக்கு ஊழியர்கள் சபை கட்டப்படுவதற்கு தீர்க்க தரிசனம் பயன்படுதா? இன்னைக்கு நம்ம சபையை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள். ஏதாவது ஒரு ஸ்கூலில், ஏதாவது ஒரு கிரவுண்டில் அங்கே கூட்டிகிட்டு போய், அதுவும் தீர்க்க தரிசனம் எப்படி வருது? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் வருது, இல்லைன்னா 31ஆம் தேதி நைட்டு தான் வருது. மிச்சம் 364 நாள் ஆண்டவர் பேசுறது இல்லை ஒரு சிலருக்கெல்லாம். அதுவும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஏரியாலேயே 12 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நியாயம், 120 தீர்க்கதரிசி கூட இருக்கட்டும், ஒரு ஆவியானவர் தானே. அப்போ எல்லார் வழியாகவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும். இன்னைக்கு ஊருக்கு ஊருக்கு வித்தியாசமாக தீர்க்க தரிசனம். ஒரு கோல்டன் இயர், ஒரு சில்வர் இயர், ஒரு பிரான்ஸ் இயர், ஒரு பித்தளை இயர், எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏமாத்துறாங்க. தீர்க்க தரிசனம் அதுவா தீர்க்க தரிசனம்? பழைய ஏற்பாட்டில் தான் மோவாபு அப்படி ஆகும், எகிப்து இப்படி ஆகும், சிரியா இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் அது அப்படி இருக்கா சொல்லுங்க பாப்போம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தான் தீர்க்க தரிசனம், சபைக்கு, சபையின் பக்தி விருத்திக்காக. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு ஊழியம் மாதிரி செஞ்சுக்கிட்டு, ஜனங்களையும் உட்கார வச்சு ஏமாத்திக்கிட்டு, ஒரே ஒரு தீர்க்கதரிசியாவது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கரோனாங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? கரோனாங்கிற வேர்டு 2019 வந்துருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் COVID-19 பேர். 2019 அந்த வைரஸ் வந்துருச்சு. சரி, நீங்கள் வைரஸ் பேரை கூட சொல்ல வேண்டாங்க, அந்த வைரஸ் பேர் தான் வந்துருச்சு. இந்த வைரஸ் இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும், எச்சரிக்கையாயிரு தேவ ஜனமேன்னு சொன்னீங்களா? இந்த வைரஸ் சபையை 8 மாதம் மூட போகுது, ஆயத்தமாயிரு ஊழியர்களேன்னு என்னைக்காவது ஊழியர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்களா? சபை மூடுறதையும் சொல்ல மாட்டீங்க, எப்போ சபை திறக்கணும்னு சொல்ல மாட்டீங்க. யார் தீர்க்கதரிசி? ஒன்று சபை மூடுறதையாவது சொல்லியிருக்கணும், இல்லை சபை திறக்கதையாவது சொல்லியிருக்கணும். இதை புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் விசுவாசிகளும் மற்றவர்களும் வந்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது இது அல்ல. திருப்பியும் 2021 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவர்கள் படை எடுப்பார்கள், திருப்பி வருவாங்க. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்ல தீர்க்க தரிசனம் இருக்குது, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை தான் பவுல் எழுதுகிறார். தெசலோனிக்கேயர் எழுதும்போது, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஜனங்களுக்கு எதை கொடுத்தாலும் தீர்க்க தரிசனம், எப்படி சொன்னாலும் தீர்க்க தரிசனம். முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி உன் சபைக்குள்ளே தான் இருப்பான். சபை 5 வகையான ஊழியமும் சபைக்குள்ளே இருக்கும். 5 வகையான ஊழியத்தையும் சபை வளர்க்கணும், 5 வகையான ஊழியத்தையும் சபை வளர்க்கணும். சபைக்குள்ளே தீர்க்கதரிசிகள் வரணும், அவன் போய் வெளியே ஆத்துவ ஆதாயம் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். சபைக்குள்ளே ஒரு போதகர் டீச்சர் இருக்கணும், சபைக்குள்ளே ஒரு மெய்ப்பன் இருக்கணும், சபைக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும், சபை அப்போஸ்தலர் உபதேசத்தினாலே கட்டப்படணும். இந்த 5 சபைக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? 5 வகையான ஊழியமும் 5 பேரும் 5 பிரிவாக இருக்கும் உள்ளுக்குள்ள. போதகரை கண்டா எவாஞ்சலிஸ்டுக்கு பிடிக்காது, எவாஞ்சலிஸ்ட்டை கண்டா ப்ராஃபட்டுக்கு பிடிக்காது, ப்ராஃபட்டை கண்டா பாஸ்டருக்கு பிடிக்காது, யாருக்குமே அப்போஸ்தலரை பிடிக்காது. இப்படி ஆளுக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? பிசாசு ஒருமனப்பட்டு ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறானாமா. இன்னைக்கு நமக்குள்ள ஒருமனப்பட்டு ராஜ்யம் இல்லை. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு சபை 5 ஊழியத்தையும் வளர்க்கணும், 5 வகையான ஊழியத்தையும் வளர்த்து அனுப்பணும். இன்னைக்கு அப்படி அனுப்பாததுனால என்ன ஆகுது? அங்கங்க தீர்க்கதரிசிகள் முளைக்கிறாங்க, முளைச்சி தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்றாங்க, ஜனங்களை தங்களுக்கு நேராக இழுக்கிறாங்க. ஜனங்கள் தீர்க்கதரிசி சொல்லணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பேறுபட்ட தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. தீர்க்கதரிசியாக இல்லாதவனே சொல்கிறான், ஐ எம் ப்ராஃபட் ஆஃப் காடுங்கிறான். இன்னைக்கு விசிட்டிங் கார்டு போகிறான், ஐ எம் ப்ராஃபட் ஆஃப் காடுன்னு.
அவேற்பட்ட தீர்க்கதரிசியே சொல்றான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்லங்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசன வரம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசன வரம் சபைக்கு உள்ளே கிரியை செய்யும், சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாக கிரியை செய்யும். பழைய ஏற்பாட்டில் வெளியே, புதிய ஏற்பாட்டில் உள்ள. விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க சபையில நீங்க விசுவாசத்தோட போங்க, எப்படியாகிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க ஊழியர் மூலமாக, சபை மெய்ப்பன் மூலமாக, வசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக எப்படியும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். டோன்ட் டிபெண்ட் அப்பான் த மேன். மனுஷனை நம்புவதை நிறுத்துங்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் யாராக இருந்தாலும் நம்புவதை நிறுத்துங்க. வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அது ரெண்டு தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும், வேறு யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது, பற்பல பாஷை. இந்த பற்பல பாஷைக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்னைக்கு. பற்பல பாஷைனா என்ன, அந்நிய பாஷைனா என்ன? இன்னைக்கு இந்த ரெண்டத்தையும் போட்டு குழப்பிக்கொள்றாங்க. அந்நிய பாஷை வேறு, பற்பல பாஷை வேறு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்குகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் இறங்கும்போது அவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை, பற்பல பாஷை பேசினார்கள். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிற வார்த்தை, இவர்கள் நம் ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள். அவங்களுக்கு அந்த அது இறங்கும் போது அந்த வரம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யுது. ஏன்? அங்கே உள்ளவர்களுக்கு அது பேசுவதற்கு, அங்கே உள்ளவங்களுக்கு காஸ்பல். அங்கே பேசி பேதுரு எழுந்து நின்று பேச தொடங்குகிறார். பேசின உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ தெரிஞ்சு கொள்ளணும், இந்த வரத்தினுடைய நோக்கமே ஆத்தும ரட்சிப்பு. அந்த பாஷை அங்கே கிரியை செய்யும் போது உடனடியாக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது. இதுதான் பற்பல பாஷை. இந்த வரம் கிரியை செய்யும். இந்த பற்பல பாஷையும் அந்நிய பாஷை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அந்நிய பாஷைனா என்ன? அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு கூட ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது மட்டும். இது பப்ளிக்காக பேச வேண்டியது அல்ல, பப்ளிக்காக பேசக்கூடாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல என்ன செய்யாதீங்க, அந்நிய பாஷையை பேசாதீங்க, கூடி வரும்போது பேசாதீங்கன்னு இருக்கு. அப்போ நம்ம பேசுகிறாங்களே, இன்னைக்கு சபைகள் எல்லாம் பேசுகிறாங்களே, தவறு இல்லையா? ஒரு காலகட்டத்தில் இது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இது அனுமதிக்கப்பட்டது? அன்னைக்கு எழுதும் போது பவுல் தெளிவாக எழுதிட்டாரு. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில மாடிஃபிகேஷனை சிலது பண்ணுறோம், அது தப்பாக போயிடுது. இப்போ உதாரணமாக கிதியோன் ஒரு ஏபோத்து பண்ணார். அந்த ஏபோத்து பின்னாட்களை என்னவா மாறிடுச்சா? விக்கிரகமாக மாறிடுச்சு. அவர் பண்ண நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அதனுடைய விளைவு விக்கிரகம். அதனால தான் சொன்னேன், நல்ல நோக்கத்தில் செய்கிறத கூட கர்த்தர் சித்தம் இருந்தால் தான் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. நல்ல நோக்கம்தான், சபை வளர்ச்சிக்கு இது நல்ல நோக்கம்தான். நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க, ஆனால் அது கர்த்தர் சித்தமானு கேட்கணும். கர்த்தர் சித்தம் இல்லாமல் நல்ல விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அது ஒரு நாள் விக்கிரகமாக மாறும். இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தில் சில தளர்வுகளை கொடுக்குறார். இப்போ ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இயேசுகிட்ட, எங்களுக்கு மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மைண்ட் செட்டில் அவங்க கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் அப்படி இல்லை. இந்த ஜனங்களுடைய நெருக்குதல், ஜனங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், அதுக்காக ஒரு மாடிஃபிகேஷனை மோசே உண்டு பண்ணுறாரு. இயேசு வரும்போது அது என்னவா மாறி இருக்குது? தப்பாய் மாறி இருக்குது. அதைத்தான் சொல்ல வரேன். பல நேரங்களில் சபை பிதாக்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் சபையின் வசதிக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷனை பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதான் சபை நடத்த முடியும்னு அவங்களே முடிவெடுத்து அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லேருந்து கொஞ்சம் லிபரலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த லிபரல் போகும்போது ஒரு நாள் அந்த மாடிஃபிகேஷனு அவங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். அதுதான் நடக்குது. அந்த மாதிரி தான் இந்த அந்நிய பாஷை இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்குது. இதனால் ஒரு காலத்தில் பெருமளவு நம்ம இந்தியாவில் வந்து இந்துக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இப்படி ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வரும்போது, அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது, ஆவியில் நிறையும் போது, அந்நிய பாஷையை பேசும்போது, அந்த அந்நிய பாஷையை பேசுறதுக்கு வீட்டில் அவங்களுக்கு என்ன இல்லை, வழி இல்லை, அங்கே பேச முடியாது. அங்கே எல்லாருமே இயேசுவை அறியாதவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சால் அடி பின்னிடுவாங்க. எனக்கு தெரியும், எத்தனையோ அப்படிப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். பைபிள் வாசிக்க முடியாது அவங்களால. தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். பாத்ரூமில் போய் வெளியே இருந்து வீட்டுக்கு போகும்போது பைபிள் பேஜை கிழிச்சிட்டு போய்
பாத்ரூமுக்கு போய் அந்த பேஜை படிச்சுட்டு மறுநாள் அந்த பேஜை கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த பேஜை கிழிச்சிட்டு போய் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா வீடுகள் அவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு அந்நிய பாஷை பேசுவது கஷ்டம், வீட்டில் ஆவியில் நிறைவது கஷ்டம். அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சபைகளுக்கு வரும்போது பேசுவதற்கு என்ன பண்ணாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அது எப்படி கிதியோனுடைய ஏபோத்து விக்கிரகமாக மாறிச்சோ, இப்போ அந்த அந்நிய பாஷை இப்போ எப்படி வந்து மாறி நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷை பேசினால்தான் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கே அடையாளம். அந்நிய பாஷை இல்லாவிட்டால் உனக்கு பரிசுத்த ஆவி இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே பரிசுத்த ஆவியானவர் நடத்ததுனால தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டவே செஞ்சீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தாவிட்டால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தாவிட்டால் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கவே மாட்டீர்கள். உங்களை நடத்துனதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அந்நிய பாஷை இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவி இல்லை. இதில் என்ன பிரச்சனைன்னா, இவங்க ஆவியில் நிறையிறாங்க இல்லையா, இந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே மேலேருந்து நடத்துகிறவருக்கு அளவுகோல். இப்போ சபை காங்கிரிகேஷன் ஸ்பிரிச்சுவலாக இருக்குதா இல்லையாங்கிறதையே அவர் இந்த நிறையிறதை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க நல்லா குதிச்சாங்கன்னா ஜனங்கள் இன்னைக்கு ஆவியிலே அற்புதமாய் நிறைந்தார்கள். ஏன் அமைதி ஆராதிக்க முடியாதா? உங்களுக்கு தெரியுமா, ஆடி ஆராதிக்கிறத விட அமைதியான ஆராதனையில் வல்லமை ஜாஸ்தி. நான் எதையுமே குறை சொல்லலை, இதை காட்டிலும் அதில் மகத்துவம் இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசும்போது என் கருத்து வீணாக இருக்கும். நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மை தெரியுமா, பாஷையே இல்லாமல் முழங்கால் படியிட்டு உன் இருதயம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை பண்ணும்போது உன் இருதயம் உடைந்து உன் கண்களிலே தண்ணீர் ஒன்று வரும். அது தேவனோடு கூட உன்னை இணைக்கும். அந்த ஆராதனைக்கு ஈக்குவல் வேற ஆராதனையே கிடையாது. அதுதான் உன் ஆத்மாவை ஊத்துறது அவர் பாதத்தில். அதுதான் அளவுகோல். இன்னைக்கு எல்லாருமே இந்த அந்நிய பாஷையை அளவுகளாக மாற்றிட்டோம். அதனுடைய விளைவு என்ன, பற்பல பாஷைக்கும் அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த பற்பல பாஷையோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய இன்னொரு வரம் இருக்கு. அதற்கு பேர் தான் வியாக்கானம் பண்ணுதல். எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசப்படுதோ அல்லது பற்பல பாஷை பேசப்படுதோ, அந்த பற்பல பாஷைக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு ஆள் என்ன செய்யணும், அங்கே இருக்கணும். வியாக்கானம் பண்ணுகிறவன் இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு இருக்கு பைபிளில். வசனம் தெளிவாக இருக்கு. வியாக்கானம் பண்ணுறவன் அங்கே என்ன செய்யணும், இருக்கணும். வியாக்கானம் பண்ணுறவன் இல்லாட்டா என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் சபைக்குள்ள, பற்பல பாஷைங்கிறதே இல்லை. பற்பல பாஷையை யாராவது பேசினாலும் வியாக்கானம் பண்ணுறது அவரே பண்ணுவார், பேசுகிறவரே பண்ணுவார். ஏன்னா பேசுறதுக்கு வேறு ஆள் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு அந்நிய பாஷை பேசி திருப்பி அதுக்கு அவர் வியாக்கானம் பண்ணுறதுக்கு அவர் அந்த பாஷையிலே பேசிடலாம்ல. அவர் ஒரு பாஷையில் பேசி திருப்பி அவரே வியாக்கானம் பண்ணுறதுக்கு அவர் எதுக்கு ஒரு பாஷையில் பேசி வியாக்கானம் பண்ணணும், நேரடியாக அந்த பாஷையிலே பேசிடலாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. இப்போவும் சொல்கிறேன், பற்பல பாஷையில் பேசும்போது ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டதுக்கான சாட்சி இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அங்கே உட்காந்துருந்தாரு, அவருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, அப்போ இவர் ஆராதிச்சதில் அவர் ரட்சிக்கப்பட்டார் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வியாக்கானம் பண்ணுற ஒருத்தர் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கேஸ், ஏதாவது 1-2 இப்படி நடந்திருக்கும். அதனால இதைத்தான் நம்ம என்னவே செஞ்சிட முடியாது, 100% ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் அவருடைய லேபில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் நடந்து எல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு போச்சு. மறுநாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகும்போது ஒரு குடுவையில் பார்த்தா சம்பந்தம் இல்லாத 2 திரவியங்கள் கலந்து, கெமிக்கல்ஸ் கலந்து ஒரு புது கெமிக்கல் உருவாகி இருந்துச்சு. இது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தெரியாது. அந்த உருவான உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்க, இது மூலமாக இது செய்யலாமேன்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதையும் கலந்தா இது கிடைக்கும்னு கண்டுபிடிச்சாரு. இப்போ அது கண்டுபிடிச்சது எதனால், ஒரு ஆக்சிடென்ட்னால. இப்போ நம்ம இதை முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் ஆக்சிடென்ட் நடந்தால் புது புது காரியம் கிடைக்கும். ஆகவே நாம் எல்லோரும் லேபை பற்றி எரிய விடுவோம்னு சொல்ல முடியும்? சில நேரங்கள் அது நடக்கும்போது ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டுறாங்க, அதை நம்ம என்னவா எடுக்க முடியாது, உதாரணமாக முன்னுதாரணமாக எடுக்க முடியாது. இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்குது. ரெண்டாவது, இந்த வியாக்கானம் பண்ணுதல் இருக்குது பார்த்தீங்களா, இது வெறுமே பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதல் மட்டும் இல்லை, டிரான்ஸ்லேஷனும் இதில் வரும். அது ஒரு வரம். பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டு போது எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் பாருங்கள்,
பெல்ஷாத்சாருடைய அரண்மனையில் ஒரு கை வந்து எழுதுது, செவுற்றில் எழுதுது. அதை எழுதும் போது அதை வியாக்கானம் பண்ண யாராலையும் அங்கே கூடாமல் போயிற்று. அப்போ வந்து பெல்ஷாத்சார்ட்ட சொல்கிறாங்க, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வந்தால் இதை என்ன செஞ்சிருவான், படிச்சிருவான். அப்போ இந்த மொழியை படிக்கக்கூடிய ஒரு ஆவியினுடைய வரம் யாருக்கு கிரியை செய்து, தானியேலுக்கு கிரியை செய்து. இதுதான் வியாக்கானம் பண்ணுதல். மேனே மேனே தெக்கல் உப்பாசின்றதெல்லாம் அவர் படித்து அங்கே வியாக்கானம் பண்ணி சொல்கிறார் பாருங்க, அதுதான் வியாக்கான வரம். இந்த வியாக்கான வரங்கிறது வெறும் அந்நிய பாஷைக்கு கூட, அந்நிய பாஷை பேசுகிற இடத்துல அல்லது பற்பல பாஷை பேசுகிற இடத்துல வியாக்கான வரம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வியாக்கான வரம் தனியாயும் கிரியை செய்யும், டிரான்ஸ்லேஷனில் கிரியை செய்யும், பல இடங்களில் அது வந்து மொழிபெயர்த்து கொடுக்கும். மொழிபெயர்ப்பு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு பெரிய வரம், எல்லாராலையும் பண்ண முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது, அந்த வரம் இருக்கணும். அந்த இடத்துக்கு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் கிஃப்ட் உள்ளவங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற மெத்தடுக்கும் மற்றவங்க பண்ணுறதுக்கும் ஒரு ஃபயர் அவங்களதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அதே ஸ்பிரிட்டில் அதே எமோஷ்னலில் இவர் கொடுப்பார். அதாவது இந்த பிரசங்கியார் சொல்கிறத கீழே இருக்கிற ஜனங்கள் மொழி தெரியாவிட்டாலும் அவர் சொல்லக்கூடிய பாரம் இவர் வழியாக அங்கே போயிடும். அதுதான் அந்த வரம், அதுதான் வியாக்கான வரம். இந்த வியாக்கான வரம் சபைக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் எந்த மொழிக்காரனும் நம்ம சபைக்கு வரலாம். நம்ம இல்லைன்றதுனால என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அதான் சொல்கிறேன் லூப் லைன். நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, எங்களுடைய சபைகளிலே ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கிறது, எங்களுடைய சபையிலே ஒரு இந்தி சர்வீஸ் நடக்கிறது. நான் நடத்துகிறத தப்புன்னு சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன், இது நம்முடைய வீக்னஸ்னுடைய வெளிப்பாடு. உன் சபையில் இந்திக்காரன் வந்து உக்காந்தாலும் உங்கள் சபையில் இங்கிலீஷ்காரன் வந்து உக்காந்தாலும் ஒரே ஆராதனை, ஒரே ஆவியானவர் அவனோடு கூட பேசுவார். அங்கே வியாக்கான வரம் கிரியை செய்யும், அவனுக்கு அது புரியும்படி செய்யணும். ஒருவேளை அதிகப்படியாக இந்தி மக்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தனி ஆராதனை தேவைப்படுது அப்படிங்கிறது வேறு, அது வேறு விஷயம். இப்போது 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேருக்காக நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்தி ஆராதனை. ஏன் என்ன, அவங்க 2 பேரும் புரியாமல் கஷ்டப்படுறாங்க, புரிய வைக்கணும். ஆவியானவர் இருந்தால் அது நடக்கும். அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வரணும், அந்த வரம் பெற்றவன் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு மொழி தெரியாத ஒரு ஆளை கொண்டு வர்ற ஆவியானவர் அவங்ககிட்ட பேசணும்னு அவருக்கு தெரியாதா? உங்களை தடுமாற பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வராரா? அந்த ஆத்மா உங்கள் சபை கூப்பிட்டு வந்தது யாரு? ஆவியானவர் தானே. அப்போ ஆவியானவர் அவனை பேசுறதுக்கு, அவனை புரிய வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்வார் தானே. அதுதான் சொல்கிறேன், இந்த 9 வரத்தையும் சபை என்ன செய்யணும், வளர்க்கணும். வளர்க்கும் போது இந்த வரங்களெல்லாம் சபைக்குள்ளே கிரியை செய்யணும். நம்ம இந்த மாதிரி வரத்திலலாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, இதை பற்றிலாம் நம்ம கவலையே படலை. ஆனால் சில ஊழியர்கள் எங்கள் இந்திக்காரங்க வராங்க, அவங்களுக்கு தனியாக ஒன்று வேணும். அவங்க பாரப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, சில வழிவாசலை திறந்து கொடுக்குறார். திருப்பியும் சொல்கிறேன், தனி இந்திய ஆராதனை நடத்துறது தப்பு இல்லை, தனி இங்கிலீஷ் ஆராதனை நடத்துறது தப்பு இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் வந்தாலும் புரியும்படி ஒரு வியாக்கானம் பண்ணுறன்னு ஒன்று இருக்கணும். ஒருவேளை அதிகப்படியாக ஆயிட்டாங்க இந்தி பேசுகிறவங்க, அவங்களுக்கு தனி ஆராதனை நடத்துறது ஒரு தப்பும் கிடையாது. உடனே மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கக்கூடாது, அதை தான் சொல்ல வரேன். நிறைய பேர் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாமல் போகவே கூடாது, புரியணும். அதுக்கு ஒரு வியாக்கானம் பண்ணுறவர் அங்கே இருக்கணும், அந்த வரம் கிரியை செய்யணும். அதுக்கு சொல்ல வரேன். இந்த 3 வரங்களும் பேசும் வரங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும். ஜனங்களை உடனடியாக திருப்போம், ஜனங்களை தன் பக்கம் திருப்போம். அதனால தான் இந்த வரம் கிரியை செஞ்ச உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே நாத்தான்வேலை பார்த்து பேசின உடனே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் பவுல் சொல்வார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, வரங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த செய்தியினுடைய நோக்கமே, இது ஏன் போடுறோம், இப்படி ஒரு காரியத்தை கொடுக்குறோன்னா, ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிய வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாக வர தொடங்கி விட்டார்கள். ஜனங்களை கொண்டு போய் ஏமாற்றி செய்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனுடைய விளைவாய் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த 3 வரங்கள், ஏற்கனவே உள்ள 6 வரங்களும் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கணும், இருந்தால் நல்லது. ஆனால் அது சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, அது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஊழியத்தை கட்டுவதற்காக அல்ல, ஆத்ம ஆதாயத்திற்கு மட்டுமே. வரம் அதற்காக மட்டும்தான் கிரியை செய்யணும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியில், 3வது பகுதியில், கடைசி பகுதியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் சத்தியத்தில் பலப்பட, சத்தியத்தில் வேரூன்ற, சத்தியத்தில் நாங்கள் அஸ்திவாரமிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எவ்வளோ வெள்ளம் அடித்து பெருமழை சொரிஞ்சு தண்ணி வந்து மோதினாலும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டினமாக, வீடாக நாங்கள் சத்தியத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கள்ள உபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கடைசி காலத்தில் எழும்பி ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கும் போது சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழி இதுவே என்று சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.